Hi everyone, hello from Y3 in Wayanad. Now this is the kind of mornings that I like. நான் இருந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் ஒரு ரோடு போகுது அப்படின்ட்டு அதில் நடக்க ஆரம்பித்தேன். ஏன்னா ஏர்லி மார்னிங் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நான் வந்திருக்கிற டைம் வந்து பயங்கர ஹாட்டாக இருக்குது டியூரிங் த டே. ஆனால் 8 மணி வரைக்கும் இட்ஸ் பேரபிள். ஸோ ஐ செட் ஓகே, இந்த ரோடில் எப்படி நடந்து போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஐ வெண்ட். இட் இஸ் குவைட் அ ஸ்டீப் கிளைம். ஸோ ஐ செட் பரவாயில்ல, நேற்றுலாம் நல்ல பரோட்டா முட்டைக்கறிலாம் யார் சாப்பிட்டது அப்படின்ட்டு இப்படி நடந்துகிட்டே இருந்தேன். திடீர்னு ஐ லுக்ட் அட் த ஃபோன். பார்த்தா மேப்பில் ரோடு அது வரைக்கும் தான் இருக்குது, ஆனால் நான் வந்து தாண்டி வந்தாச்சு. தோஸ் லிட்டில் ஸ்கொயர்ஸ் தட் யூ see are houses. ஸோ ஐ செட் சரி, ரோடு வந்து நல்லா இருக்குது, ஆப்வியஸ்லி மேப்பில் இல்லாட்டியும் திஸ் சீம்ஸ் லைக் அ பக்கா ரோடை ஃபாலோ தான் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளீஃபுல் எக்ஸ்பிரஷனோட கிளம்பினேன். என்ன தெரியுமா அந்த க்ளீ? எனக்கு தெரியும், புத்தி இருந்துச்சுன்னா ஒரு யூட்டர்ன் அடித்து திரும்பி இறங்கி போயிருப்பேன். ஆனால் ஐ வாண்ட் டு see where this goes. பாவம், யூனிவர்ஸ் எனக்கு என்னென்ன சயின்ஸ்லாம் கொடுக்குது பாருங்க. வீடையே கட்டணும்னு நினச்சவங்க they have given up and gone back. நீயும் திரும்பி போ. சொன்ன பேச்சு கேட்டா தானே. எனிவே சரி, அட்லீஸ்ட் ரோட்லயாவது போவாங்களா இவங்க? நோ. இதுக்கப்புறம் என்னாச்சு, அப்படியே சைடில் திரும்பி பார்த்தேன். அண்ட் தென் ஐ saw this little path. இது 2 வீட்டுக்கு நடுவில் தானே இருக்கு, இதுவும் பார்த்து தானே, இது எங்க போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பினேன். போக போக எனக்கு கொஞ்சம் டவுட்டு வந்துச்சு. மேப்ல பார்த்தா அது எங்கேயோ நடுவில் போயிட்டு இருக்கு. பட் தென் தி ஆங்கிள் ஆஃப் டிராவல் சீம்ஸ் டு பி டுவர்ட்ஸ் தட் அதர் ரோடு இல்லையா? சரி போகலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருந்தேன். நடுவில் வேற ஐயோ இது வயநாடு, இங்கே வந்து அட்டை நிறையா இருக்கும். நான் வேற சொத்தக்கா பொத்தக்கான்னு இங்கெல்லாம் போயிட்டு இருக்கேன். அட்டை வந்து கடிச்சிச்சுன்னா நல்லா வேணுங்கட்டிக்கு வேணும்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், ஒழுங்காக அந்த ரோட்டில் போயிருக்கலாம்ல. யாராவது கேட்டாங்களா இப்படியெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு? சரி, அட் திஸ் பாயிண்ட் இருந்த பாதையும் நேரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பாருங்க, புஷஸ் எல்லாம், அந்த காஃபி புஷஸ்லாம் வருது வழியில். குனிஞ்சு தான் நான் போக வேண்டியிருக்கு. சரி, இப்போவாது யூட்டர்ன் அடிக்கலாமா? புத்தி இருக்குதா? இல்லைங்கோ, புத்தி கொஞ்சம் கம்மி தாங்கோ. ஏன்னா அவங்க வந்து என்ன பார்த்துட்டாங்க அங்க. நோ, நாட் அட்டை பட் டீ எஸ்டேட். எப்படி எப்படி அந்த ஷாட்டை திரும்பி பாருங்க. கையில கேமரா இருக்கு. அதுக்கப்புறம் நான் பேன் பண்றேன். அப்புறம் நான் எங்க போனேன்? காக்கா ஊஷ். ஓகே, ஐ வாஸ் பர்டிகுலர்லி ப்ரவுட் ஆஃப் தட் ஷாட். எனிவே, எங்கேயாவது நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்கன்றதுக்காக தான் நான் திரும்பி பண்ணேன். பட் இப்போ எனக்கு கொஞ்சமாக தைரியம் வந்துருச்சு. நாட் தட் ஐ வாஸ் அஃப்ரேட் பிஃபோர். கொஞ்சம் அப்படியே எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு இருந்தேன். ஆனால் இப்போ ஐ எம் இன்சைட் த டீ எஸ்டேட். மேப்பில் பார்த்தா டைரக்ஷன் ஆஃப் ட்ராவல் கரெக்டாக போகிற மாதிரி இருக்குது. ரோடு வந்து முன்னாடி வரணும். டைம் வந்து 7 மணி சம்திங் தான் ஆகுது. பேட்டரி சார்ஜ் வந்து ஒரு 69% இருக்கு. சிக்னல் கரெக்டாக இருந்து மேப்பும் அக்யூரேட்டாக இருந்துச்சுன்னா இன் another 10-15 minutes எனக்கு ரோடு வந்துடணும். அந்த ரோடை ஃபாலோ பண்ணேன்னா திரும்பி என்னோட ஏர்பிஎன்பி இருக்கிற ரோடு வந்துடணும். ஐ நோ திஸ் இஸ் அசியூமிங் சிக்னல் கரெக்டாக இருக்கு, மேப்பு கரெக்டாக காமிக்குதுன்னு. பட் இட்ஸ் ஓகே, வி ஆல் லிவ் இன் ஹோப். ஓகே, அண்ட் வி வில் அப்ரிஷியேட் பியூட்டி. அங்கே பாருங்க பூவை. ஜாலியாக அப்படின்னு நடந்து போனேன். இது கொஞ்சம் ஒரு அபேண்டன்டு ஒர்க்கர்ஸ் ஷெட் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ டபுள் செக் மை மேப். நாட் ஓன்லி am I வெரி க்ளோஸ் டு த ரோட், ஏதோ ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இங்கே இருக்கு போல இருக்கே. இன்ஃபினிட்டி ராக். எப்படி இருந்தாலும் இவ்வளோ தூரம் அசு புசுன்னு காட்டுலையும் ரோட்லையும் டீ எஸ்டேட்லையும் நடந்தாச்சு. இந்த இன்ஃபினிட்டி ராக் தான் என்னதுன்னு பார்த்துட்டு தான் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ வெண்ட் அண்ட் saw. ஒன்றும் இல்லைங்க, இட் இஸ் ஜஸ்ட் ஒன் மொட்டை பாறை. ஐயோ, அப்படி சொல்லக்கூடாதோ. சரி, அது அஃபெண்ட் ஆகிட போகுது. இட் இஸ் ஜஸ்ட் ஒன் பாறை. ஸோ அப்படி பார்த்தேன். ஆனால் அது அட்வான்டேஜஸ், அங்கேருந்து நின்று பார்க்கும்போது நான் என்ன தெரியுமா பார்த்தேன்? அங்கே பாருங்க, அந்த ஹைட்ல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? ஜூம் இன், லுக், தேர் இஸ் த ரோட். வெற்றி. ஸோ அங்கிருந்து all I have to do is reach that road.
ஒரு குவிக் செக், அட்டை கிட்ட ஒன்றும் நம்மளை கடிச்சிக்கிட்டு இல்லையே அப்படின்னு. நோ அட்டை, ஸோ ஆல் இஸ் வெல். வாட் டு வி டூ? ஜஸ்ட் ஃபாலோ த பாத். ரோடு கண்ணு கேட்டுற தூரத்தில் தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஐ ஸ்லோ டவுன். இது வரைக்கும் சுத்தூரம் என்ன இருக்குன்னு பார்த்தாலும் என்னோட மெயின் ஃபோக்கஸ் வந்து திரும்பி அந்த ரோடை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுலையே இருந்துச்சு. பட் இப்போ அந்த ப்ரெஷர் இல்லை, அழகை நான் அப்ரிஷியேட் பண்ண முடியுது. நேத்து தேடின பீஸ் அண்ட் குவாய்ட் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருச்சு. ஹார்ட் ஒர்க், பட் அப்சல்யூட்லி வெல் வர்த் இட். So beautiful, no? ரோடை வந்து சேர்ந்து விட்டோம். சரி, இப்போ லெஃப்ட் போகிறதா ரைட்டு போகிறதா? அப்படி போய் எட்டி பார்த்தேன், அது வந்து டெட் எண்டு. ஓகே, ரைட் இஸ் த ராங் வே, லெஃப்ட் இஸ் த ரைட் வே. And that, my friends, is my workout done for the day and my adventure also done for the day. And I must say, இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வந்து இஸ் நாட் ஃபார் த ஃபெயிண்ட் ஹார்ட்டட் ஆர் த வீக் willed. உங்களுக்கு ஸ்டாமினாவும் தேவை. ஐ கெட் இட். த பாயிண்ட் இஸ், நீங்கள் இதை பண்ணணும்னு நான் சொல்லலை. அதே மாதிரி நான் இதை பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலைன்னா நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். நான் பாட்டுக்கு என்னை சுற்றி பார்க்குற விஷயங்களை, அதுவும் இந்த உலகத்தை அணுவாக ரசித்து நான் வீடியோ போட்டுக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற விஷயத்த நீங்கள் ரசித்து இன்னும் என்ன பண்ணிக்கலாம் இல்லையா? That's a good idea, I think. Right? Have a good day.